அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சிவசங்கரி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் ப்ராக்டிஸ்னர் மற்றும் ஆர்ஆர் ரீடர், லைஃப் சென்டர் ராஜபாளையத்துலேருந்து. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிற தகவல் என்ன அப்படின்னா, லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள பர்சனுடைய சைன்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அவரோட பர்சனல் லைஃப்லேயும் சரி, சோஷியல் லைஃப்லேயும் சரி, தன்னை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முற்றிலுமாக தன்னிடமிருந்து அகற்றிக்கிறதுக்கு ஒரு தனிநபர் என்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அதுக்கான ஒரு ரெமெடியேஷனாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. மொத்தத்திலே 5 விஷயம்தான் நான் சொல்ல போகிறேன். இந்த 5 விஷயத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஒன்றா ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே, இந்த 5மே தேவைப்படும் ஒரு நபருக்கு. தன்னுடைய அந்த இன்ஃபீரியாரிட்டிங்கிற அந்த ஃபீல்ட்லேருந்து மொத்தமாக வெளியே வரணும்னா இந்த 5 நிலைகளையுமே அவங்க கண்டிப்பாக பின்பற்ற வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது தான். இதை பற்றி நம்ம நிறைய வீடியோவில் சொல்லிட்டோம், ஜேர்னலிங் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ ஜேர்னல் பண்ணுறது என்னென்னா, எனக்கு எது தொடர்புடைய தாட் அதிகமாக ஓடுதோ அதை நான் எழுத்துப்பூர்வமாக எழுதுறது. எனக்குள்ளேயே பேசுகிறதுக்கு பதிலாக அதை அப்படியே எழுதி பார்க்குறது. ஸோ இப்படி எழுதி பார்க்கும்போது என்னை பற்றின ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் தெரியும். நான் எனக்குள்ளேயே பேசும்போது என்னென்னா, வார்த்தைகளை கடந்து வந்துடுவேன். அதை திருப்பியெல்லாம் என்னால் பார்க்க முடியாது. வார்த்தைகள் பேசுனது தான். அதுக்கு எந்த எவிடன்ஸஸும் கிடையாது. பட் இம்பேக்ட் டெஃபினட்டாக உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். பட் எழுத்துப்பூர்வமாக வரும்பொழுது நம்ம அதை திருப்பி படித்து பார்க்கலாம். இந்த டே 1 எழுதுனா 10வது நாள் கூட நான் டே 1 என்ன எழுதுனேன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி பார்க்க முடியும். ஏன்னா அது எழுத்தில் இருக்குது. அதை என்ன மாதிரி ஒரு இம்பேக்டை உருவாக்கும் அப்படின்னா, இந்த சின்ன விஷயத்தையே நான் இப்படி திருப்பி நினச்சிட்டே இருக்கிறேன், இதையே நான் இம்மெச்சூர்டாக நான் இப்படி இந்த இடத்துல நான் நடந்துக்கிட்டேன், இது ஒரு விஷயமே இல்லையே அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட் க்ரியேட் ஆகிறதுக்கு தான் இந்த ஜேர்னலிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுறோம். யார் ஒருத்தர் 1 இயர் தொடர்ந்து ஜேர்னல் எழுதுகிறாரோ, அவர் லைஃப்பில் அவர் எந்த லெவலில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதுக்கான ஸ்டெப்ஸை மெதுவாக எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பார். தொடர்ந்து ஜேர்னலிங்கிற ஒரு விஷயத்த வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாற்றிக்கிட்டோன்னா, நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு ஹைட்ஸை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ டெஃபினட்டாக ஒன் டே அதை நம்ம ரீச் பண்ணியே தீருவோம். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. 2வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சேலஞ்ச் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது தான். நமக்குள்ளே நெகட்டிவ் தாட்ஸ் வர அதை என்ன பண்ண கற்றுக்கணுன்னா, ரீஃப்ரேமிங் பண்ண கற்றுக்கணும். இது இப்படி தான் தப்பாக போகும், இது இந்த மாதிரி தான் ஆகும்னு சொல்லிட்டு நமக்கு பர்டிகுலராக நம்ம இந்த இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணக்கூடியவங்களுக்குள்ள செல்ஃப் டாக்ஸ் எல்லாம் பார்த்தா அவங்கள டீக்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது உனக்கு சரி வராது, இது ஒத்து வராது, இது நம்மளால் முடியாது. அந்த இடத்துல எல்லாம் நம்ம நிறைய ஆட்டோ சஜஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ரீஃப்ரேமிங் அஃபர்மேஷன்ஸை ஃபாலோ பண்ணலாம். என்னால் முடியும், நான் இதை பண்ணியே தீருவேன், ஃபெயிலியராக இருந்தாலும் பரவாயில்லை, இப்படி இதை திருப்பி சொல்ல 10 முறையில் ஒரு முறையாவது நம்ம ஒரு நாள் ட்ரை பண்ணிவிடுவோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது அதுதான் சேலஞ்ச் நெகட்டிவ் தாட்ஸ். அடுத்த விஷயம் என்னென்னா, செட் ரியலிஸ்டிக் கோல்ஸ். இது என்ன அப்படின்னா, நம்ம குட்டியாக சின்ன விஷயமா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த நெகட்டிவாக நமக்கு ஒரு தாட்ஸ் வரும்போது அது கூட நம்ம ஒரு செல்ஃப் டாக் பண்ணி அந்த தாட்டை அப்படியே ரீஃப்ரேம் பண்ணுறது அப்படின்ட்டு. அப்படி ரீஃப்ரேம் பண்ணி அதை சின்னதாக நம்மளால் முடியாது அப்படிங்கிற விஷயத்த முடியும்னு சொல்கிறதோடு நிறுத்தாமல் அதை செஞ்சு பார்த்தா தான் என்ன சும்மா செய்வோம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு முன்னெடுப்புகள் செய்யும்போது அதில் கண்டிப்பாக நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். என்ன நம்ம செஞ்சிட்டோங்கிறதே அந்த இடத்துல ஒரு வெற்றி தான். அந்த மாதிரி நம்ம செஞ்சிட்டோம், நமக்கு தைரியம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நம்ம செலிப்ரேட் பண்ண கற்றுக்கணும். இத்தனை நாள் நான் செய்யவே முடியாதுன்னு நினச்ச ஒரு விஷயத்தை இன்றைக்கி செய்யணும்னு நான் நினச்சி செய்ய முயற்சி பண்ணிட்டேன் அப்படிங்கிறதே ஒரு பெரிய வெற்றின்னு சொல்லி நாமளே என்ன பண்ணணும்னா, செல்ஃப் அப்ரிஷியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிக்கணும். இப்படி சின்ன விஷயம் சக்ஸஸ் எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ண கற்றுக்கிட்டாலே நம்மளால் அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வர முடியும். அடுத்து நமக்கு வரக்கூடிய சேலஞ்சஸ் என்னங்கிறத ஃபேஸ் பண்ண மென்டலாக ஃபிசிக்கலாகவுமே நம்ம ரெடி ஆகிடுவோம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, செல்ஃப் கம்பேஷன் அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது நம்ம மேலேயே நமக்கு ஒரு கருணை கண்டிப்பாக இருக்கணும். இப்போ ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள எப்படி பார்த்துப்போம், நமக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு இருந்தால் அவங்கள நம்ம எப்படி பார்த்துப்போம், அதே மாதிரி தான் இந்த இன்ஃபீரியராக நம்ம ஃபீல் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு உங்களோட செல்ஃப் லவ்வை பெருசாக என்ஹான்ஸ் பண்ணணும். எனக்கு நான் நல்லா வச்சுக்கணும், எனக்காகவே நான் என் கூட கடைசி வரைக்கும் யார் இருப்பா அப்படின்னா நான் மட்டும்தான் இருப்பேன்.
இருப்பேன். ஸோ அப்படி இருக்கிற அந்த என்னோடய தாட்ஸை நம்ம ரொம்ப ப்யூரிஃபைடாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ரிலாக்ஸாக வச்சுக்க முயற்சி பண்ணணும். அதை எப்பயுமே அப்ரிஷியேட் பண்ணணும். அது எப்பயுமே அழகாக இருக்குதுன்னு நம்ப தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே வந்து நம்ம மேலே வந்து ஒரு செல்ஃப் கம்பேஷன் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்மளை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நாமளே ட்ரீட் பண்ணிக்கிறது. ஏன்னா நம்ம இப்போ ஒரு ஃப்ரெண்ட் முன்னாடி கண்டிப்பாக பேட் வேர்டு யூஸ் பண்ணுறதோ இல்லை வந்து அவங்க முன்னாடி நல்லா அவங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயங்களை பேசி அவங்கள கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைப்போம். பட் உள்ளுக்குள்ளே நம்ம கூட பேசும்போது ரொம்ப டீக்ரேட் பண்ணி பேசுகிறது, அது மட்டும் இல்லாமல் வந்து உன்னால் இது முடியாதுன்னு நம்புறது, இதெல்லாம். ஸோ நம்மளை ஒரு நபராக நம்மகிட்ட இருந்து ஒரு தனி நபர்கிட்ட நமக்கு காட்டுற அந்த ஒரு கரிசனம் கூட சொந்தமாக நம்ம கிட்ட காட்டலைங்கிறது தான் இங்கே ப்ராப்ளம். ஸோ நம்மளையுமே அவங்கள எப்படி ராயலாக ட்ரீட் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்மளையும் ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத பயிற்சி பண்ணுறது. இதை பயிற்சி பண்ணுறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா ஒருத்தரை வந்து செல்ஃபாக க்ரூமிங் பண்ணிக்குவாங்க. இதுக்கு தான் நம்ம செல்ஃப் க்ரூமிங்கிற ஒரு செஷனே வச்சுருக்குறோம். ஸோ அதில் அவங்களுக்கு அதை தான் நம்ம கற்றுத்தரோம். ஸோ அவங்களே வந்து போட்டுற கற்றுக்குவாங்க. நான் எவ்வளோ பெரிய ஆளா, இத்தனை நாளாக என்னோடய ஒர்த்தே நான் தெரியாமல் இருந்துட்டேனே அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷனை அவங்களுக்குள்ள அது கொடுக்கும். லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, நான் மேல் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கனாலே நிறைய உங்களுடைய இன்ஃபீரியர் ஃபீலிங்லேருந்து நீங்கள் மேக்ஸிமம் வெளியே வந்துடலாம். அப்படி இருந்துமே ஒரு சில சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் எல்லாமே கூட இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இம்பேக்டை வந்து உருவாக்கியிருக்கும். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷ்னல் சப்போர்ட்டோடு தான் கண்டிப்பாக வெளியே கொண்டு வர முடியும். அதுக்கு எந்த விதத்துலையும் தயங்காமல் ஒரு கவுன்சிலரையோ இல்லை ஒரு தெரப்பிஸ்ட்டையோ நீங்கள் போயிட்டு பார்க்குறது தவறு கிடையாது. ஸோ அதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு லாஸ்ட்டு ஸ்டெப்பே அதுதான். மேலே சொன்ன விஷயம்லாம் நீங்களே முயற்சி பண்ணுறது. இதுலேயே உங்களுக்கு சக்ஸஸ் கிடச்சிச்சின்னா அது பெருசாக செலிப்ரேட் பண்ணுங்கள். அப்படி இருந்தும் நான் ஸ்ட்ரகிள் ஆகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் சப்போர்ட் தேவைப்படுதுன்னு அர்த்தம். அப்போ தயங்காமல் உங்களை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் தயங்கவே கூடாது. இதுக்காகலாம் ஏன்னா இன்றைக்குமே கூட இவ்வளோ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் வந்ததுக்கப்புறமும் கூட நிறைய பேர் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய அவேர்னஸ் இருக்குது. இருந்தாலுமே தனக்குன்னு வரும்போது எவ்வளோ எஜுகேட்டடாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து இந்த ப்ராப்ளம்னு எனக்கு தெரியுது, என்னால் இதை சரி பண்ணிக்க முடியலன்னு தெரியுது, இருந்தாலும் நான் வந்து ஒரு கவுன்சிலர்கிட்ட போகவா, நான் வந்து ஒரு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகவா, எனக்கு வந்து இந்த மாதிரி சைக்கோ தெரப்பிஸ் தேவைப்படுதா அப்படின்னு சொல்கிறத வந்து இன்றைக்கி சகஜமாக பார்க்க தான் முடியுது. இதை வந்து நம்ம இல்லைன்னு மறுக்கவே முடியாது. இதை நீங்கள் அப்படி பார்க்குறதுக்கு பதிலாக எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நான் என்னை சரி பண்ணிக்கணும், அதுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது, அதுக்கான முன்னெடுப்புகள் யாரும் செய்ய மாட்டாங்க, எனக்கு நான் தான் செஞ்சாகணும். ஸோ அந்த ஒரு முனைப்போடு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரொஃபஷனலோட சப்போர்ட்டுக்கு நம்மளை எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயம்தான். ஸோ செல்ஃப் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் அருமருந்து. ஸோ ஸ்டார்ட் செல்ஃப் லவ்விங். அடுத்த ஒரு வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோடு மீண்டும் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.